கைஸ் இப்போ ரொத்தாங் பாஸில் இருக்கும். அட்லாஸ்ட் நம்மளோட ட்ரீம் டெஸ்டினேஷனான ரொத்தாங் பாஸ் ரீச் பண்ணிட்டோங்க. மணாலி டு ரொத்தாங் பாஸ் 36 கிலோமீட்டர் தான். ஆனால் நீங்கள் இங்கே வந்து சேர்கிறதுக்குள்ளே அவ்வளோ டிராஃபிக். நாங்கள் காலையில் நியர்லி ஒரு 6 o'clock எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். 11 o'clock தான் வந்து இங்கே ரீச் பண்ணோம். ஆக்சுவலி ஒரு 2 hours வந்து ரீச் ஆக வேண்டியது. அவ்வளோ டிராஃபிக். நீங்கள் இங்கே வரும்போதே நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடணும் இவ்வளோ டிராஃபிக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த பிளேஸ். ஒன்ஸ் நீங்கள் இந்த டிராஃபிக்லாம் கிளியர் பண்ணி இந்த ரொத்தாங் பாஸ் உள்ள என்ட்ராக ரொம்பவே நேச்சர் செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக லைஃப்பில் ஒன் டைம் ஆகுது இந்த மாதிரியான ஒரு பிளேஸுக்கு வந்து ரீச் ஆகணும். ஸோ மேலேருந்து அக்டோபருக்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மேலேருந்து அக்டோபருக்குள்ளே நீங்கள் ரொத்தாங் பாஸ் வந்து இந்த ஒரு கிளைமேட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஸ்னோவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வரீங்க அப்படின்னா இந்த ரொத்தாங் பாஸ் க்ளோஸ்டாக இருக்கும். ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்குறீங்கல்ல லேயராக ஸ்னோ வந்து க்ளோஸ் பண்ணிவிடும் ரோடு. அதனால் நம்மளால் உள்ளே என்டர் கூட ஆக முடியாது. நீங்கள் மேற்கு முன்னாடி வரீங்க அப்படின்னா சொலாங் வேலின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். மணாலி டு ரொத்தாங் பாஸ் இந்த வர வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி கடைங்க இருக்கும். எல்லா இடத்துலையுமே வந்து ரெண்ட்டில் இந்த மாதிரியான ட்ரெஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ட்ரெஸ்ன்றது ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரியான பிளேஸுக்கு வரீங்க அப்படின்னா பூட், ட்ரெஸ், க்ளவுஸ், கோகுல்ஸ் இது எல்லாமே கொடுத்துருவாங்க. ஈவன் சாக்ஸ், நீ வரைக்கும் வர மாதிரி சாக்ஸ் வாங்கிக்கோங்க. இது எல்லாமே கம்பல்சரி நீங்கள் வாங்கிட்டு தான் வரணும். கோகுல்ஸ் இல்லைனா பரவாயில்ல, மற்றபடி எல்லா ஐட்டமே உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இங்கே வந்து என்ஜாய் பண்ண முடியும். நான் இங்கே வந்து வாங்கிக்கலாமா, ரொத்தாங் பாஸில் வந்து வாங்கிக்கலாமானா இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு சேஃபர் சைடில் இருக்கும். சரியா? அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கிட்டு அங்கேயே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி டிரைவர் சொல்லுவார். அங்கெல்லாம் போடாதீங்க. நம்மளோட ஜேர்னி அவர் மணாலிலேருந்து இங்கே வரத்துக்கு நியர்லி 5 hours மேலே தான் ஆகும். அது வரைக்கும் போட்டுட்டுலாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஹெவி டிராஃபிக் இருக்கும். ஸோ நம்ம மேலே வந்து போட்டுக்கலாம். வர வழியில் வாஷ்ரூம் இருக்கும். ஸோ வாஷ்ரூம்லாம் போனோம்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் மேலே வந்து போட்டுக்கோங்க. சரியா? ஸோ மேலே வந்து போட்டுக்கிட்டு இந்த ஆக்டிவிட்டீஸை என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் சாக்ஸ் வந்து நல்ல நீ வரைக்கும் இருக்க மாதிரி சாக்ஸ் வாங்கி போடணும். பூட்டும் வந்து நல்ல சூப்பரான பூட் அங்கே பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கணும். இல்லைனா அவங்க ஏமாற்றிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கி போட்டிங்கன்னா மட்டும்தான் ஐஸ் வந்து உள்ளே போகாது. இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. கைஸ் இப்போ ரொத்தாங் பாஸில் இருக்கும். ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. அதான் வழிக்கிட்டே இருக்குது. சுற்றி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செமைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்தால் ஸ்னோ மட்டும் கிடையாது, இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. மெயினாக ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னா அவங்க இந்த இடத்த வர்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வர்றதா இருந்தால் தமிழ்நாட்டு டு டெல்லி டு குழுலேருந்து மணாலிலேருந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து பஸ் இருக்குது. நீங்கள் பேக்கேஜ் புக் பண்ணிக்கலாம். டெல்லியிலேருந்தே பேக்கேஜஸ்லாம் புக் பண்ணிக்கலாம். ஸோ நான் பிங்கோ ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராவல்ஸ் மூலமாக புக் பண்ணி வந்திருக்கேன். அவங்க டெல்லியிலேருந்து பஸ் சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஸோ அங்கேருந்து குழு மணாலி பேக்கேஜ் முடிச்சுட்டு லாஸ்ட் டே ரொத்தாங் வந்து வந்திருப்போம். 3rd day ரொத்தாங் வந்திருப்போம். 3 nights 4 days பேக்கேஜ் இது. ஸோ இந்த லாஸ்ட் டே வந்து ரொத்தாங் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கூட்டிகிட்டு வரும்போது மெயினாக நீங்கள் இது கேட்டுக்கோங்க. சைட் சீயிங்க்கு வந்து இங்கே வந்து ஒரு டிரைவர் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த டிரைவர் வந்து கோஆப்ரேட்டிவாக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. இல்லைனா எங்களுக்கு இந்த பேக்கேஜ் வேணாம்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா டிரைவரோட கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம புதுசாக வரும் கைட் பண்ணுறதுக்கு அவங்க ஒழுங்காக கைட் பண்ணால் தான் நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அந்த ஒரு விஷயத்தை மொத்தம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது என்னோடய டாட்டர் வந்து ஸ்கீயிங் பண்ண போகிறாங்க. அவங்கள பாருங்க. ஒரு நிமிஷம் இருக்கா. சூப்பராக ஒன்றா. இப்போது அடுத்து ஹார்ஸ் ரைடிங் இருக்குது, பைக் ரைடிங் இருக்குங்க. இது எவ்வளோ காசுன்னு நான் சொல்லிட்டு கேட்டு விசாரிக்கிறேன். ஸ்கீயிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 500 rupees சொன்னாங்க. பேக்கேஜாக ஸ்கீயிங், ஸ்லைடிங், அப்புறம் இன்னொரு ஆக்டிவிட்டி சொன்னாங்க. அந்த ஆக்டிவிட்டி சேர்த்து 1200 சொல்கிறாங்க. ஓகே, ஒர்த்தாக தான் இருக்குது. நீங்கள் பார்கெயின் பண்ணிங்கன்னா 1000 வரைக்கும் வராங்க. கமான் முஷிகா. ஸோ இங்கே ரொம்ப மூச்சு வாங்குதுங்க. ஏன்னா ரொம்ப ஹை ஆல்டிடியூடில் இருக்கும். 13,058 feet சீ லெவல்லேருந்து. ஸோ அதனால் ரொம்பவே மூச்சு வாங்குது நடந்தாலே. பட் ஓகே, கமான் முஷிகா. சூப்பர். ஸ்னோ பைக்கில் போகிறோம். நான் ஜெயதேவ், ஹாய் சொல்லு. அங்கே போனா, முஷிகா,
ஸோ இதுக்கு சார்ஜ் வந்து 1000 சொன்னாங்க. ரொம்ப ஸ்பீடாக போகுது பாருங்க. பேலன்ஸ் பண்ண முடியல. இங்க பாரு செம்மையா இருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் போகிறோம். ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு 1000 சொன்னாங்க, 800 பேசியிருக்கோம். முன்னாடி போனாவும் ஸ்பீடாக ஓடிட்டுருக்கா. யாருமே இல்லைங்க இங்கே, நாங்கள் மட்டும்தான். வேற லெவலில் இருந்துச்சு. நம்ம ரிட்டர்ன் போகிறோங்க. ஷார்ட் ட்ரைவ் முடிஞ்சிச்சு. இதுவே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. வந்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண மறக்காதீங்க. லாங் ட்ரைவ் 2000 சார்ஜ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் பார்க்கிங் பண்ணிங்கன்னா 1500 வராங்க. நீங்கள் லாங் போகிறதா இருந்தால் இப்போ நான் காட்டுற பாருங்களேன். இப்போ அந்த பின்னாடி இருந்துச்சுல, அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். நீங்கள் லாங் போகிறதா இருந்தால் இங்கே இருக்குல்ல, அந்த மலை மேலே கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு மினிமம் 1500 நீங்கள் பார்கெயின் பண்ணிங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸு வந்து உங்களுக்கு கீழேயும் கிடைக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. ஆனால் கீழேருந்து இந்த போட்டுட்டு தான் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். மேலே வந்தாலும் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு கிடைக்கும். அதனால் உங்கள் டிரைவர்கிட்ட சொல்லிவிடுங்க, நாங்கள் வந்து மேலே வந்து ட்ரெஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், மேலேருந்து கீழே வராங்க பாருங்கள். இந்த ரைடை மிஸ் பண்ணாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த ஸ்பீடு, த்ரில்லு வேறு லெவல். சரிங்களா? அந்த இடத்துல கிளைமேட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரைடு நம்ம பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி மோசிக்குட்டி வந்து ஒரு ரைடு பண்ணிட்டா, ஸ்கீயிங் சூப்பராக பண்ணா. இது செகண்ட் ரைடு. அடுத்தடுத்து ரைடு இருக்குது, பார்ப்போம். அதுதான் இப்போ இங்கே வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? கீழே இருந்தே போட்டுட்டு வரணும் அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து 6 hours ட்ராவல் மணாலியிலேருந்து. ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். பட் டிராஃபிக் வந்து ஒர்த்து. டிராஃபிக்கில் இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இது வந்து ஒர்த்தாக இருக்கும். அதனால் டிராஃபிக்கை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. மைண்ட் செட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நம்ம டிராஃபிக்கில் தான் வர போகிறோம், 6 hours ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங் நாங்கள் 5 o'clock கிளம்பணும். இங்கே 11 o'clock தான் ரீச் ஆகணும். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம்னு சொல்லிட்டு, எவ்வளோ டிராஃபிக்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வாங்க. இங்கே வந்து ஒரு பேரிகார்டு இருக்கும் நடுவில். ஸோ நியர்லி நீங்கள் ரோத்தாங் பாஸ் கிட்டே வரும்போது அங்கே வந்து வாஷ்ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ வாஷ்ரூம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வேணால் நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ கீழே இருந்தே போட்டுட்டு வர்றது, ட்ரெஸ்ஸு, ஷூ, பூட்ஸ்லாம் போட்டு வர்றது ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடையாது. மேலே வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதாங்க. ஸோ வாங்க அடுத்தடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்போம். வழுக்கிட்டே போகுது. ட்ரெஸ் உள்ள மட்டும் அந்த ஸ்னோ போகாமல் பார்த்துக்கோங்க. உள்ளே போச்சுன்னா அப்படியே ஊசி குத்துற மாதிரி வலிக்குது. இப்போ நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோங்க. ஸோ ஒர்த்தான பிளேஸ், ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அதுவும் இந்த ஹிமாலயன் ரைடில் ட்ரைவ் பண்ணது வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ முக்கியமாக குழந்தைங்கள்லாம் பயப்படாமல் வந்தது இந்த ஸ்பீடில், அதுவும் சூப்பர். ஸோ இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு அடுத்தடுத்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்.
வாங்க நீங்களும் எங்களோட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ இது கூடவே நிறைய விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டே வரேன். நிறைய பேருக்கு வந்து மணாலி வரணும் அப்படின்றது ஒரு பிளான் இருக்கும். ஸோ அந்த ஒரு பிளான் பண்ணுறவங்க கண்டிப்பாக நான் சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெரியவங்கள்லாம் கூட வராங்க அப்படின்னா, இல்லை குட்டீஸ்லாம் கூட வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அட் லாஸ்ட் அந்த ரோத்தாங் பாஸ் ஸ்டார்டிங் பிளேஸ்க்கு வந்து இப்போ திருப்பியும் வந்து வந்துட்டோம். இங்கே தான் வந்து ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், சாப்பாடை பற்றி பேசி ஆகணும். இங்கே வரோம், காலையில் வரோம், ஆஃப்டர்நூன் வரைக்கும் இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், திருப்பி ரிட்டர்ன் ஆக போகிறோம். ஸோ அது வரைக்கும் ஃபுட்டு என்ன பண்ணுறது, வாட்டர் பாட்டில்லாம் கொண்டு வர்றது நல்ல ஐடியாவா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்டர் பாட்டில்லாம் கொண்டு வர்றது ரொம்பவே முக்கியம். வாட்டர் பாட்டில் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வாங்க. எஸ்பெஷலி கிட்ஸ் எல்லாம் கொண்டு வரீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ அந்த ஃபுட்டெல்லாம் கம்பல்சரி நீங்கள் எடுத்து வந்து தான் ஆகணும். சரியா? ஏன் அப்படின்னா இங்கே கிடைக்கிற ஒரே ஒரு ஐட்டம் அது மேகி நூடுல்ஸும் பிரெட் ஆம்லெட் மட்டும்தான். நிறைய உங்களுக்கு கிடைக்க போகிறது மேகி நூடுல்ஸ் தான். அதுவும் ஒரு பேக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 50 ருபீஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பேக்கெட் அவங்க செஞ்சு தரத்துக்கு 50 ருபீஸ். சரிங்களா? ஒரு ஆம்லெட் வந்து 50 ருபீஸ். சரியா? ஸோ இங்கே அவங்க கீழேருந்து கொண்டு வந்து இங்கே விற்கிறதால கண்டிப்பாக எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதுவும் பிரெட் ஆம்லெட் அதுக்கப்புறமா மேகி நூடுல்ஸ், இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். டேஸ்ட்டாக தான் இருக்குது, 5 நிமிஷத்துலேயே ஆறி போயிடும். அதனால் எவ்வளோ வேகமாக சாப்பிட முடியுமோ அவ்வளோ வேகமாக நீங்கள் சாப்பிடணும். இந்த யாக் ரைடிங் எல்லாமே வந்து பேக்கேஜில் தான் இருக்குங்க. ஸோ இந்த பேக்கேஜில் யாக் ரைடிங், ஸ்கீயிங், அதுக்கப்புறமா ஸ்லைடிங், சரிங்களா? அதுவும் நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து இன்க்ளூடட் தான் இந்த பேக்கேஜில். 800 ருபீஸ் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. சரியா? இங்கே இருக்கிற எல்லா அனிமல்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா புசுன்னு தாங்க இருக்குது. யாக் ஆகட்டும், டாக் ஆகட்டும், இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் வரும் பாருங்கள், அது பாருங்க, எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே புசுன்னு இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த யாக் ரைடிங் வந்து இந்த மாதிரியான ஹில் ஸ்டேஷனில் மட்டும்தாங்க கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான யாக் ரைடிங்கை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுவும் கிட்ஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த யாக். அது எஸ்பெஷலி அதோட கொம்பை பற்றி நான் சொல்லியே ஆகணும். அவ்வளோ பெயிண்ட்லாம் அடிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த யாக் இப்போ போகும்போதே நல்லா சூப்பராக வந்துருச்சு. ஆனால் ரிட்டர்ன் வரும்போது வரவே மாட்டேன்னு ஒரே ஆடும். இங்கே பாருங்கள் ஆட்டுக்குட்டிங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. காதெல்லாம் ரொம்பவே பெருசுங்க. காது ரொம்ப பெருசாக இருந்துச்சு இந்த ஆட்டுக்குட்டிங்களுக்கு. இது பாருங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே ஆடம், ஆடை பார்த்த உடனே. போக போக ஸ்ட்ரைக் வந்து அதிகமாகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் அங்கே யாக் கண்ட்ரோல் பண்ணுற அந்த பர்சன் வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி யாக்கை வந்து ரிட்டர்ன் வந்து கொண்டு வந்துட்டார். டியூப் ஸ்லைடிங்க்கு மோஷிகாவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ தான் யாக் ரைடிங் முடிஞ்சிச்சு. யாக்கு வந்து வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டம் எப்படியோ பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பாவமாக இருந்துச்சு அந்த யாக்கை பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள் மோஷிகா பின்னாடி இருக்கா. டியூப் ஸ்லைடிங் ஃபஸ்ட்டு கீழே இருந்து அப்படியே மேலே வரைக்கும் அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க. அங்கேருந்து அப்படியே ஸ்லைட் பண்ணி அப்படியே கீழே வரைக்கும் கொண்டு வருவாங்க. நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்க ஒருத்தர் வராரு. வெயிட் நிறைய இருக்கணுங்க, அப்போ தான் வந்து கீழே வரைக்கும் வரும். இல்லைன்னா கீழே வரைக்கும் வராது. மோஷிகா எப்படி கீழே வரைக்கும் வர போகிறா தெரியல. ஒருத்தர் இழுத்துட்டு போய் பாருங்க, தெரியுதா? மோஷிகா உட்கார வச்சிட்டாங்க. இப்போ அந்த ரோப் வழியாக அப்படியே மேலே அப்படியே கொண்டு போவாங்க. கொடுக்குறாங்க பாருங்க. மேலே இருந்து ஸ்லைடிங்கில் அந்த மேடம் வர போகிறாங்க. எப்படி வராங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
ஸோ இந்த மாதிரியான பிளேஸ்க்கெலாம் வரும்போது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண மறந்துடாதீங்க. எஸ்பெஷலி சில்ட்ரன்ஸை கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஆப்வியஸ்லி காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ தொலைவு கொண்டு வந்து இவங்க எல்லாமே பண்ணுறாங்கன்னா காஸ்ட்லியாக தான் இருக்கும். மூச்சு வாங்குது, பேசவே முடியல, நடந்து வந்தாலே மூச்சு வாங்குது. ஸோ காஸ்ட்டை பற்றி பார்க்காம ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், சரியா? வெயிட் இல்லை, அதனால தூரம் வருமானு தெரியல. மசிகா ஐயோ வருது. ரொத்தாங் பாஸ் சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ ரொத்தாங் பாஸ்லேருந்து அட்டல் டனலை நோக்கி போயிட்டுருக்கோம். அட்டல் டனல் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அட்டல் பிஹாரி வாஜ்பாய் அவரோட ஞாபகமாக தான் இந்த அட்டல் டனலை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது பேர் வந்து வச்சுருக்காங்க. இந்த அட்டல் டனல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய மலையை குடஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளேயே வந்து ரோடு வந்து போயிட்டுருக்கும். இந்த ரோடு சர்வீஸ் எல்லாமே வந்து மிலிட்ரி அவங்க தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் ரொம்பவே சூப்பராக வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஸ்டில் டிராஃபிக்ன்றது இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரொத்தாங் பாஸ் கீழே போகும்போதோ டிராஃபிக் இருக்கும், ரொத்தாங் பாஸ் உள்ளேயும் டிராஃபிக் வந்து இருக்கும். ஸோ இந்த கிளேஷியர்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்களேன். ஒவ்வொரு மலையும் லேயராக இந்த சீனரியெல்லாம் ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்னோக்கு கீழே இருந்து கண்டினியூஸாக வாட்டர் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த ரோடை வந்து ஃபுல்லாகவே ஈரமாகவே வச்சுருக்கு. ஸ்லோவாக தான் வந்து இந்த வண்டி எல்லாமே நீங்கள் ஓட்டணும். கொஞ்சம் வேகமாக போனாலும் அது ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா பேராகிளைடிங் இருக்குது. ஆனால் இது ரொம்பவே ஹைட்டில் இருக்கிறதால இங்கேருந்து பேராகிளைடிங் பண்ணணும் அப்படின்னா உண்மையாகவே வந்து ரொம்ப கட்ஸ் வேணும். ஸோ உங்களுக்கு வில்லிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கேருந்தும் வந்து பேராகிளைடிங் பண்ணலாம். ஸோ ஸ்னோவெல்லாம் பாருங்களேன், அப்படியே பிளாக்காக பிரிஞ்சு வருது. இது மட்டும் இல்லாமல் நிறைய நடுவில் வாட்டர் ஃபால் இருக்குது. ஸோ சின்ன வாட்டர் ஃபால்லேருந்து பெரிய வாட்டர் ஃபால் வரைக்கும் இருக்குது. நீங்கள் இங்கே பார்க்கலாம் லெஃப்ட் சைடில் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வாட்டர் ஃபால். இது மாதிரி நிறைய வாட்டர் ஃபால் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்னோவிலேருந்து லீக் ஆகி வர அந்த வாட்டர் அது கண்டினியூஸாக வெளியில் வந்துக்கிட்டே இருக்கிறதால இந்த மாதிரியான ஸ்னோஃபால்லாம் நீங்கள் அங்கங்கே பார்க்கலாம். ஸோ அட்லாஸ்ட் அந்த பெரிய ஹில்ஸ்லேருந்து அப்படியே ஸ்லோவாக கீழ் நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த வாட்டர் ஃபாலை கொஞ்சம் பாருங்களேன். எல்லாருமே இங்கே பைக், கார் எல்லாமே நிறுத்திட்டு இங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம அட்டல் டனல் நோக்கி போயிட்டுருக்கோம். நியர்லி 12 கிலோமீட்டர்ஸ் அட்டல் டனல் அப்படின்னு சொல்லிட்டு அட்லாஸ்ட் அட்டல் டனல் வந்து பார்த்துட்டோங்க. ஸோ இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணோடனே அங்கே டென்ட் மாதிரி இருக்குல்லங்க, ஸோ அதுதான் வந்து அட்டல் டனல். அது உள்ளே தான் என்ட்ராக போகிறோம். அதுக்கு முன்னாடியே வந்து எங்களை வந்து வெயிட் பண்ணுறதுக்கு போட்டுட்டாங்க. நியர்லி ஒரு 1/2 an hourக்கு மேலே வந்து அங்கேயே வெயிட் பண்ணியிருந்தோம். வெளியிலேயே போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள், அட்டல் டனல் ரொத்தாங் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக வந்த இந்த ஃப்ளட்டில் டோட்டலாக இந்த இப்போ ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வந்தோம்ல, அது ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன்ஸால் கவர் ஆகிடுச்சிங்க. ஸோ அதாவது இந்த ஆகஸ்ட் மந்தில் ஹெவி ரெயின்ஃபாலால் இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஆக்சுவலி நாங்கள் போனது பார்த்திங்க அப்படின்னா ஜூலையில் போயிருந்தோம். ஆனால் இப்போ ஹெவி ரெயின்ஃபாலால் டோட்டலாக இந்த அட்டல் டனலில் க்ளோஸ் ஆகிருக்கு ஸ்டோன்ஸ்லாம் வந்து. அதனால் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் அட்டல் டனல் உள்ளே வந்து என்ட்ராக போகிறாங்க. ஒரு பெரிய மவுண்டனை வந்து கொடாஞ்சி அது உள்ளே வந்து இவ்வளோ அழகாக ஒரு டனலை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த டனலில் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்து போர்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி எமர்ஜென்சி எக்ஸிட் அங்கங்கே வச்சுருக்காங்க. ஆக்சுவலி எவ்வளோ கிலோமீட்டர் இது வரைக்கும் நம்ம கிராஸ் ஆகிருக்கும், இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம கிராஸ் ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடில் வந்து போர்டு வருதுல்ல, அதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. யாரும் பேனிக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப லாங் வே நம்ம உள்ளேயே வந்து போகிறோம். அதுவும் இங்கே சிங்கிள் ரோடு கிடையாது, இது 2 வே தான் வந்து இவங்க போட்டிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆச்சு அப்படின்னா அட்டல் டனலுக்கு வெளியில், அதாவது இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம்ல இதுக்கு வெளியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டதால நாங்கள் கிட்டத்தட்ட அட்டல் டனல் உள்ள ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே பிளாக் ஆகி உள்ளேயே இருந்தோம் பார்த்துக்கோங்க. எல்லா காருமே வந்து ஆனில் இருந்ததால் கண்டினியூஸாக பொல்யூஷன் ஆகி அங்கே ஒரு எமர்ஜென்சி டெலிஃபோனில் ஃபோன் பண்ணி அதுக்கப்புறமா திருப்பி வந்து கிளியர் பண்ணாங்க. நீங்கள் இந்த அட்டல் டனலை கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் மால் ரோடு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தோம். மால் ரோட்டில் இப்போ மோஷிகா சாப்பிட்டுட்டு இருக்கா பாருங்கள், இதுதான் சித்துன்னு சொல்லிட்டு ஃபுட்டு. இந்த ஃபுட்டை வந்து மிஸ் பண்ணாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இங்கே மணாலியில் அந்த ஃபுட்டு தான் வந்து ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் மால் ரோட்டில் இது மாதிரி டெக்கர் ஐட்டம்ஸ்,
ஹோம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நிறைய வச்சுருப்பாங்க ஸ்ட்ரீட் சைடில். ஸோ உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மணாலி மால் ரோடை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து ஃபேமஸாக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா சித்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோக்கல் ஃபுட் இருக்குது, அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மறக்காதீங்க. கொஞ்சம் பெரிய கடையில் சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்குறாங்க. ரோட் சைடில் இருக்க ஷாப்பில் அந்தளவு டேஸ்ட் நல்லா இல்லை. 100 rupees அப்படின்னு சொன்னாங்க ஒரு சித்து. மற்றபடி டெக்கர் ஐட்டம்ஸ், சூட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா காஷ்மீரி, ஆப்கானி சூட்ஸ் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் பின்னாடி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்குது. டாய்ஸ் ஷாப்ஸ் இருக்குது, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ், இந்த மாதிரி சூட் ஷாப்ஸ் அண்ட் டெக்கர் ஐட்டம்ஸ். ஸோ இது ஃபுல்லாகவே இது தான் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா இந்த ஏரியாவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மறக்காதீங்க. சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல்லேருந்து மோஸ்ட்லி ஆட்டோவில் வர பாருங்கள், ஏன்னா இங்கே ரொம்ப ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். ஸோ இன்ச் பை இன்ச் தான் வந்து வண்டியே மூவ் ஆகுது. ஆட்டோவில் வந்தீங்க அப்படின்னா அவங்க ஷார்ட்கட்டில் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மால் ரோடு வரதா இருந்தாலும் சரி, எங்கே போகிறதா இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி நீங்கள் மணாலி உள்ளேயே சுற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆட்டோ ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது காரை விட. ஸோ காரில் போனீங்க அப்படின்னா அவங்க ரூல்ஸ் அந்த ஃபாலோ பண்ணி தான் போகணும். ஆட்டோவில் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல வரல, பட் ஸ்டில் அவங்க ஷார்ட்கட்லாம் தெரியும், அவங்களால ஈஸியாக ரீச் ஆக முடியும். Nothing seems to happen, but the last stage is gone. I hope somewhere your voice promises less and us more, but still my pillow's on